அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு காணொளி பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 தவறவிட்ட மாணவர்கள் இந்த எக்ஸாமை கம்பல்சரியா அப்ளை பண்ணி படிங்க. இந்த எக்ஸாம் என்ன அப்படின்னு கேட்டா அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் மென் அண்ட் விமன். இது பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான எக்ஸாம் அப்படிலாம் இல்லை. அதாவது போஸ்டிங்கை சொல்றேன், ரொம்ப கஷ்டம், ஜெயிலில் வேலை அந்த மாதிரி நினைச்சிடாதீங்க. இதுவும் ஒரு குரூப் 2 நிகரான ஒரு வேலை. ஸோ கட்டாயமா எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. நிச்சயமா வெற்றி வாய்ப்பு ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஸோ இதை அப்ளை பண்றது எப்படி, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி படிக்க உள்ளிட்ட எல்லா டவுட்டையுமே நான் இந்த வீடியோவில் சொல்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னையில இருந்து 12/4/2023 இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, ரைட்? ஸோ இந்த எக்ஸாம் எப்ப எக்ஸாம் அப்படின்னு கேட்டா கரெக்டா ஆக்சுவலா முடியறது 11/5 மே மாசம் 11ஆம் தேதி இது முடியுது. ஓகேங்களா? அப்ளிகேஷன் முடிஞ்சிடும். ஸோ இந்த எக்ஸாம் உடைய டேட் எப்ப அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி மொத்தம் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா மொத்தம் 54 இருக்கு. விமனுக்கு மட்டும் தனியாவே கொடுப்பாங்க, எப்பயுமே 5 பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? இந்த வேக்கன்சி ரொம்ப கம்மியா இருக்கு, ஸோ அதனால அப்ளை பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சிடாதீங்க. அந்த 5 பேர்ல நீங்களும் ஒருத்தரா இருக்கலாம். ஓகேங்களா? அதே நேரத்துல மென்னுக்கான ஜெயிலர் இது பாத்தீங்கன்னா 54 இருக்கு. இந்த வேக்கன்சிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியா வச்சிருப்பாங்க. ஸ்கேல் ஆஃப் பே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கே 35,400 ரூபாய் பக்கத்துல. லெவல் பாத்தீங்கன்னா 11 படி ரிவைஸ்டு ஸ்கேல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல ஒரு சேலரி. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் பாத்தீங்கன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா மென் மட்டும்தான், விமன் நாட் எலிஜிபிள். அதே நேரத்துல இந்த 5 இது சொல்லியிருந்தேன்ல, இதுல பாத்தீங்கன்னா விமன் மட்டும்தான் வர முடியும், மென்னுக்கு நாட் அலௌடு. ஓகேங்களா? ஸோ அப்ப தனித்தனியா பிரிச்சே கொடுத்துட்டாங்க, ரைட்? ஸோ இந்த ரிசர்வேஷன் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. is applicable for this requirement and not exceeding 10% of vacancies of direct requirement quota. ஓகே, ஸோ இதன் பேர்ல தான் பாத்தீங்கன்னா இருக்கும். இது கிரேட் 1 to தமிழ்நாடு ஜெயிலர் சபார்டினேட் சர்வீஸ் கீழே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த 10% மேல இல்லைன்னு சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா? ஸோ 5 years in service in their respective category, ரைட்டா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட். இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 11/5/2023 முடிஞ்சிடும். அப்ளிகேஷனுக்கான விண்டோ பீரியட்னா இதுதான். கரெக்ட் பண்ணலாம், ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அது சேஞ்ச் பண்றதுக்கான எல்லா ப்ராசஸுமே இங்க கொடுத்து இந்த டேட்ல மட்டும் பண்ணலாம். அதாவது என்னன்னா இந்த 16/5/2023 இருந்து 18/5 வரைக்கும் புதுசா அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா திருத்திக்கலாம். நியூ அப்ளிகேஷன் அக்செப்ட் கிடையாது. புது அப்ளிகேஷன் இந்த 11/5 முடிஞ்சிடும். ஸோ அப்ப இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கூடிய சீக்கிரம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இந்த எக்ஸாம் எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டா 1/7 ஜூலை மாசம், ஜூலை 1ஆம் தேதி நடக்குது. ரெண்டு தான் நடக்கும், 2 பேப்பர் இருக்கும். காலையில பாத்தீங்கன்னா என்ன டிகிரியோ அதை பேஸ் பண்ணி, ஓகேங்களா, சப்ஜெக்ட் பேப்பர் ஸ்பெசிஃபைடு டாபிக் as mentioned in ஸ்கீல் எதுல கொடுத்துருக்காங்களோ இது டிகிரி ஸ்டாண்டர்ட் தான். ஓகே, அதே மாதிரி ஈவினிங் பாத்தீங்கன்னா அதாவது ஆஃப்டர்நூன் பண்ணிக்கணும். ஆஃப்டர்நூன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். இது ஸ்கோரிங் டெஸ்ட்டும் கூட, குரூப் 4 மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் ஜிஎஸ் இருக்கும். ஜிஎஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட், தமிழ் எலிஜிபிலிட்டி 10th லெவல் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்கூல் புக்கு 6ல இருந்து 10 வரைக்கும் படிச்சா போதும். ஓகே, ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா ஓசிக்கு 18 மினிமம் பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், 32 தாண்டி இருக்க கூடாது. ஆனா எம்பிசி, டிசி, பிசி, பிசி முஸ்லீம், எஸ்சி, எஸ்டி இந்த மாணவர் எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஓகேயா? ஸோ அப்போ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, சார் நான் எனக்கு 70 வயசு ஆகுது நான் எழுதலாமான்னா இல்ல, அப்படி சொல்ல வரல. 58 தாண்டி இருக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ அது கீழே குறிப்பிட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்ல அப்படின்னு சொன்னா அது 58 தாண்டி போயிருக்க கூடாது, ரைட்டா? ஸோ அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 50. ஓகேயா? ஸோ அப்படி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லும் போது நான் 40 வயசு ஆகுது, நான் எம்பிசியில இருக்கேன்,
அப்ளை பண்ணலாம். பிசியில் இருக்கேன், 45 வயசு ஆகுது, தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகேயா? ஸோ 32ங்கிறது அதர் கேஸ்டுக்கு மட்டும்தான், மற்ற எல்லாருமே இதை அப்ளை பண்ணலாம். அடுத்தது இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 168 சென்டிமீட்டர் உயரம் வந்து இருக்கணும். இது யாருக்கு அப்படின்னு கேட்டால் எல்லா கம்யூனிட்டிக்கும், எஸ்சி எஸ்டிக்கு தவிர்த்து. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 160 இருந்தாலே போதும். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து மார்பு விரிந்த நிலையில், சுருங்கிய நிலையில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுதும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபுல் எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஃபுல் அப்படி ரெண்டுதுமே வந்து இருக்கும். இது யாருக்குன்னு பார்த்துக்கோங்க, எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வெறும் 79 இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ அதே தான், ஒரு 5 சென்டிமீட்டர் மினிமம் அந்த டிஃபரன்ஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது விமனுக்கு இது பொருந்தாது. ஓகே. ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 159 சென்டிமீட்டர் குறைந்தபட்ச உயரமாக வைத்திருக்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். ஓகேங்களா? கவர்மெண்ட்ல வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். ஓகே. அதே நேரத்தில் வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட், இந்த விஷனுக்கு கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு 6, அதுவும் வந்து லெஃப்ட் ஐ ரைட் ஐ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் கிளாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே. இதுவும் கண்டிப்பா பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நாலேஜ் இன் தமிழ், இது வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி ஸ்கோரிங்ல அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். கண்டிப்பா தமிழ் படிக்க தெரிந்திருக்கணும்னு சொல்ல வர்றாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா. இது வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணும்போது வரும். அடுத்தது நிறைய பேர் குரூப் 2 குரூப் 4 படிச்சவங்க ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 100 ரூபா தான். ஸோ நீங்க வந்து 100 ரூபா கட்டாயமா பே பண்ணிருங்க. 3 தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் என்ன சொல்ல எக்ஸம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதெல்லாம் வந்து பார்க்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுல நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் வருது. ஸோ உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ளக்குள்ள போய் ஹிஸ்ட்ரிக்குள்ள போய் என்ன கிளைம் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. 3 தடவைக்கு மேல கிளைம் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தயவு செய்து 100 ரூபான்னு பார்க்காதீங்க. எக்ஸம்ஷன் எல்லாம் பார்க்காம நீங்க பண்ணுங்க. இது வந்து யாருக்கு அப்படின்னு கேட்டா, நான் இப்ப சொன்னது எம்பிசி பிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு. ஆனா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ இவங்க எல்லாத்துக்குமே ஃபுல் எக்ஸம்ஷன் இருக்கு. ஸோ தாராளமா அப்ளை பண்ணலாம். ஓகே. அடுத்தது இந்த எக்ஸாம்ல வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். இது எல்லாமே ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி தான், கம்ப்யூட்டர் பேஸ் கிடையாது. இப்போ டிஎன்பிசி நிறைய எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி கொண்டு வர்றாங்க. இந்த எக்ஸாம் ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ அப்போ குரூப் 2 குரூப் 4 எழுதினவங்க கட்டாயமா அப்ளை பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க, எழுதலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் 1ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் லெவல் கரண்ட் அஃபேர்ஸ், நேஷனல் லெவல் கரண்ட் அஃபேர்ஸ், அப்படியே குரூப் 2 ஞாபகத்தில் வர்ற மாதிரி இருக்கும். ஓகேயா? ஸோ சோசியல் அண்ட் எக்கனாமிக் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் ரொம்ப முக்கியமா நிறைய பேருக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ், பாலிட்டியும் அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமாகவும் சில டாபிக் இருக்கும். நான் சிலபஸ்ல உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. இது பேஸ் பண்ணி 300 மார்க்குக்கு இருக்கும். ஓகே. 200 கொஸ்டின் 300 மார்க் இருக்கும். ஒரு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் 1.5 மார்க், ஒரு கேள்விக்கு 1.5 மார்க். ஸோ அப்போ 200 கேள்விக்கு 300 மதிப்பெண். ஓகேங்களா? பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 200 தான், 200 கேள்வி இருக்கும். இது எப்படின்னா வந்து குரூப் 4 மாதிரி 100 கொஸ்டின் தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங். ஓகேங்களா? தமிழ் அதிகபட்சமா எடுக்கணும். ஓகே. 100க்கு 95 மேல எடுத்தா கன்ஃபார்ம். அப்படியே குரூப் 4 மாதிரிப்பா. ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 மென்டல் எபிலிட்டி, 75 வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். குரூப் 4 வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் ஜிஎஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு எஸ்எஸ்எல்சி, ஆனா இந்த எக்ஸாமுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஆக்சுவல் குரூப் 4 மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அப்ப இதுலயும் வந்து அதிகபட்ச மதிப்பெண் நம்ம எடுக்கணும். டோட்டல் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 600க்கு கட் ஆஃப் பேஸ் பண்ணி நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணிருந்தோம்னா டெஃபினட்டா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்கான எக்ஸாம்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. அடுத்து எப்ப வந்து சக்சஸ் வரும்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து ஒரு வாய்ப்பு, பயன்படுத்திக்கோங்க. இதுக்கான சென்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 15 சென்டர் இருக்கு. உங்க ஊர் பக்கத்துல எது இருக்கோ, எந்த சென்டர் இருக்கோ அதை சூஸ் பண்றது நல்லது. ஓகேங்களா? ஸோ மற்றது வந்து நேரடியா இதெல்லாமே எல்லாமே ரிசர்வேஷன் ஸோ எல்லாமே நம்ம நிறைய எக்ஸாம்ஸ்ல நம்ம சொல்லியிருப்போம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதே தான், வேற எதுவுமே இல்லை. டிசபிலிட்டி பத்தி இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிலபஸ்குள்ள போயிடலாம். சிலபஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதுக்கு முன்னாடி சிலபஸ் பாக்குறதுக்கு முன்னாடி சில டாக்குமெண்ட் அவங்க கேட்டிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க முதவே அப்ளை பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ அது பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால ப்ராசஸ்க்கே போக முடியும். லாஸ்ட் டேட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 11/5/2023. ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா,
இது எல்லாமே பாலிட்டி, இது எல்லாமே ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸ் டாபிக் எதுல படிக்க, எப்படி படிக்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதுக்கப்புறம் நம்ம வகுப்பே வர ஆரம்பிச்சிடும் நம்ம யூடியூப் சேனல்ல. தொடர்ந்து ஸ்ரீ அகாடமியோட சேனலை பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய ஹியூமன் ரைட்ஸ் டாபிக் கொடுக்குறேன். எல்லாமே ஒன் வேர்டு தான். அதை பேஸ் பண்ணி நான் வந்து கொடுக்கறத படிச்சீங்கனாலே போதும். ஓகேங்களா. அடுத்தது இது வந்து யூனிட் 9. இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 8 வந்து இது எப்படி இருக்குன்னா சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ். நம்ம குரூப் 2 மெயின்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, அதே தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த ரெண்டுமே கரண்ட் அஃபேர்ஸ், நேஷனல் லெவல் அண்ட் ஸ்டேட் லெவல். இது பாத்தீங்கன்னா இது ஒரு 300 மார்க் இருக்கும். இது பாத்தீங்கன்னாலே போதும். அதுக்கு அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி. அப்படியே நீங்க இது பார்க்கும்போது இலக்கண பகுதி அ ஆ இ அப்படின்னு 3ஆ கொடுத்துருப்பாங்க. அஸ் லைக் குரூப் 4 தான். ஓகேங்களா. வேற எதுவுமே சேஞ்ச் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு குரூப் 2 குரூப் 1 லெவல்ல ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 யூனிட் இருக்கும், ஆப்டிடியூடையும் சேர்த்து. யூனிட் 8, 9, 10 ஆப்டிடியூட் வரைக்கும் இருக்கும். இது வந்து ஒரு 300 மார்க் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த இது படிச்சீங்கனாலே போதும். குறுகிய காலத்துல இப்ப ஜூலைல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம், அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் எப்போ போடுறாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. ரிசல்ட் பாத்தீங்கன்னா வந்து டைம்லைன் படி ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. ஓகே. எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிறது ஜூலை 1ஆம் தேதி. ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆகஸ்ட் 2023. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து செப்டம்பர்ல கூப்பிடுறாங்க. உங்களுக்கு வேலை வந்து செப்டம்பர் கடைசிக்குள்ள ஜாப் இருக்கும் கையில. செப்டம்பர் அக்டோபர்ல நீங்க வேலையில போஸ்டிங்ல உட்காந்துருப்பீங்க. ஸோ அதுக்கு இந்த எக்ஸாமை ரொம்ப தீவிரமா படிக்கணும். நீங்க குரூப் 4 திருப்பி எப்படி படிச்சீங்களோ அந்த நோட்ஸ் எல்லாமே எடுத்து திருப்பி படிக்க ஆரம்பிங்க. வீட்டுல இருந்தே படிக்கலாம். வீட்டுல படிக்க முடியல, நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் மதுரையில இருந்தீங்கன்னா தயவு செய்து எங்களோட அகாடமிக்கு வாங்க. ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி மதுரையில அண்ணா நகர்ல இருக்கு. கண்டிப்பாக எங்களால முடிந்த ஹெல்ப்பை பண்றோம். ஸோ விசிட் பண்ணுங்க அகாடமிக்கு. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் அகாடமிக்கு நேரா வந்து கேளுங்க. கமெண்ட்லையும் நீங்க கேட்டீங்கனாலும் எங்களால முடிஞ்ச கமெண்ட் வழியாக உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணும். தேங்க்யூ ஸோ மச்.